அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து தெய்வ சமூகத்திலே காத்திருப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. கல்லறை கர்த்தரை அடைக்க முடியவில்லை. அல்லேலூயா. நம்ம இந்த நாளிலும் கூட சில வேத பகுதியிலிருந்து நம்ம சிந்திக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. தொடர்ந்து தேவ பிரசன்னம் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருப்பதாக. தேவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பொதுவாக சுவிசேஷம் 4 சுவிசேஷங்கள்ல இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து நம்ம சிந்திக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அது எப்படி ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நம்ம நிருபங்களிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த நிருபங்களிலிருந்து சில பகுதிகளை நம்ம சிந்திக்க போகிறோம். நம்ம வாசித்த 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். இன்னும் சொல்ல போனா அவர் பலவீனராய் சிலுவையில் அறையப்பட்டார். நிறைய இந்து நண்பர்கள் கேட்பாங்க, எப்படி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கூப்பிட்டு ஆண்டவரை நீங்க கடவுளா கும்பிடுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடவுள், உங்க ஆண்டவரே பலவீனராயிருக்கிறார், அவரால் காப்பாத்திக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்க எப்படி ஆண்டவர்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய இந்து நண்பர்கள் கேட்பாங்க. அல்லேலூயா. வேதம் அந்த சம்பவத்தை அதோடு முடிக்கல. பலவீனராய் மரித்தார், பலவானாய் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனே என் தேவனே அப்படின்னு சிலுவையில இயேசு கூப்பிடுகிற போது பலவீனராய் மரித்தார், பலவீனராய் மரித்தார். அவரை அடித்து நொறுக்கினார்கள். கெத்செமனே தோட்டத்துல இரத்த வியர்வை சிந்தி அழுதார். வேதம் சொல்லுகிறது பலவீனராய் அவர் மரித்தார், ஆனால் தேவனுடைய வல்லமை அவரை உயிரோடு எழுப்பிற்று. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையிலே ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்துட்டு போனதுக்கு அப்புறம் கொரிந்திய சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் அல்ல என்கிற ஒரு செய்தி பரவிட்டு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரத்திலே ஒரு வியாதி இருந்தது. அல்லேலூயா. அதை குறித்து பவுல் கூட 12வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், என்னுடைய பலவீனத்து நிமித்தம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில பலவீனம் வருமா? ஆமென். பலவீனம் வருமா? போராட்டம் வருமா? இந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி அவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி, வியாதிப்பட்டு மரித்தான். ஆனா அவனுடைய சரீரத்துல அவன் செத்த அந்த பிணம், அதுல இருந்து அபிஷேகம் வெளிப்பட்டு மரித்தவன் உயிரோடு எழும்பினான். அல்லேலூயா.
ஒரு பெரிய கேள்வி. தேவ மனிதர்களுக்கு சில வேளையில ஜெபம் பண்ணா உடனே சுகம் கிடைக்கிறது இல்லையே. நம்ம தெய்வீக சுகத்தை உறுதியா விசுவாசிக்கிறோம். ஆண்டவரால குணமாக்க முடியாத வியாதியே இல்லை, ஆண்டவரால குணமாக்க முடியாத பலவீனமே இல்லை. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா சில வேளையில ஏன் நான் எவ்வளோ நாளா ஜெபம் பண்றேன், ஏன் எனக்கு வியாதி சுகம் அடையல அப்படின்னு நம்ம சில வேளையில கேட்போம். அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவர் சில ஜெபத்தை இப்ப கேட்காம இருக்கலாம். உயிர்த்தெழுதலின் நாளிலே நம்முடைய சரீரங்கள்ல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில படுற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலவீனராய் மரித்தார், ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார், வல்லமையினாலே உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பலவீனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. பலவீனத்திலே, வியாதியிலே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. பலவீனராய் அவர் மரித்தார், பலவீனராய். அவரை யாரும் தப்புவிக்கல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் தேவ குமாரன் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே எழுப்பப்பட்டபடியினாலே அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இதனாலதான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. சில வேளையில சிலர் சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு இன்னும் சுகம் இல்லையே, உங்களுக்கு விசுவாசம் இல்லை, உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. சில வேளையில இந்த பூமியில ஆண்டவர் சுகமாக்காவிட்டாலும் ஆமே உயிர்த்தெழுதல் நாளில் என்னுடைய சரீரத்தை மாற்றுவார். அல்லேலூயா. என்னுடைய கண்ணை ஆமே, பவுலுக்கு சில வேளையில கண்ணுல பிரச்சனை இருந்திருக்கலாம். பவுல் சொல்றாரு, ஆமே என்னுடைய கண்ணை ஆண்டவர் திரும்ப தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழுதுபட்ட சரீரம், சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகள் நமக்கு வேதனை உண்டாக்குகிற போது நீங்க ஒன்றை நினைவு கூர்ந்தரணும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. அவருடைய பூரணமான வல்லமை ஒரு நாள் வெளிப்படும். அன்னைக்கு நம்முடைய சரீரம் மாறும். நமக்கு வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, சோர்வு இருக்காது. நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் பூரணமாய் மறுரூபமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில நீங்க பூமியில இருக்கிற நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்படலாம். சிலருக்கு பலவீனம் இருக்கலாம். ஆராதிக்கலாம், நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய சரீரத்தில் நிறைய பலவீனமா இருக்கிறதே என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளை, ஒன்று நினைவு கூர்ந்து கொள், ஒரு நாள் பூரண சுகத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் இந்த பூமியில சுகமாக்க மாட்டாருன்னு இல்லை. இயேசு நிறைய அற்புதங்களை செய்தார். ஆனா ஒரு பெரிய சுகம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். அது என்னன்னா உயிர்த்தெழுதலின் நாளிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சரீரத்தை ஆண்டவர் மறுரூபமாக்குவார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை யாராவது வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வார்த்தை சொன்னோம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பலவீனத்திலே விளங்குகிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் தான். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது என்றால் ஜெயத்தை காண்பிக்கிறது. சொல்லுங்க. ஜெயத்தை காண்பிக்கிறது, பலத்தை காண்பிக்கிறது, ஜெயத்தை காண்பிக்கிறது. சொல்லுங்க. ஜெயத்தை காண்பிக்கிறது. உயிர்த்தெழுதல் ஒரு ஜெயம்.
மனிதன் தோற்று போனான். மனிதன் எப்போதுமே தோற்று போனான். ஏதேன் தோட்டத்துல மனுஷன் தோற்று போனான். வேதம் அதனால்தான் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மனுஷரால் மரணம் உண்டாயிற்று. நம்ம ஜீவனின் அதிபதி நம்முடைய ஆண்டவர். ஆனா மனுஷரால் மரணம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நம்ம செய்யற கிரியைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக இருக்கிறது. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் மரணத்திற்கு நேராக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க. 24வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அதிகாரத்தை இழந்தான். எவ்வளவுதான் மனுஷன் முயற்சி செய்யட்டும், இன்னைக்கும் மனுஷங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி என்னன்னா, சாவை எப்படி தடுத்து நிறுத்துவது. ஒரு பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாவை எப்படி தடுத்து நிறுத்துறது? இன்னைக்கு சில உபதேசங்கள்லாம் இருக்கு, சாவாமையின் உபதேசம். வேதம் அப்படியே சொல்லல, நம்ம மரிப்போம், ஆனா ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால் நம்ம நேரடியா போவோம். அல்லேலூயா. தாமதித்தால் மரிப்போம். மரணம் நமக்கு பயம் அல்ல, ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். எப்படி எழுப்புவார் அப்படின்னு கேட்டா, பவுல் இந்த இடத்துல ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, புத்தீனனே விதைய விதைக்கிறோம், அதுக்கு ஆண்டவர் இலைய கொடுக்கிறார், தண்டை கொடுக்கிறார், அதை வளர செய்கிறார். இதே போலதான் நம்ம மடித்து அடக்கம் பண்ணலாம். சில தேவ மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல எல்லாம் பந்தத்துல வச்சு எரிச்சாங்க. சில தேவ மனுஷர்களை இரத்த சாட்சிகளா மரிச்சவங்க எல்லாம் அப்படியே அவங்கள உயிரோடு தூக்கி கழுத்துல கல்ல கட்டி நடுக்கடல்ல போட்டாங்க. அவர்களுடைய சரீரத்தை மீன் சாப்பிட்டது. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் வருகிற போது சாப்பிட்ட மீன்கள் எல்லாம் இதை திரும்ப கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப ஆச்சரியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில மரணம் எதற்கு ஒப்பிடப்படுகிறதுன்னா, விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மரணத்தை எப்படி பார்க்கணும்னா, நான் விதைக்கப்படுகிறேன், ஒரு நாள் ஆண்டவர் என்னை உயிரோடு எழுப்புவார். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, மனுஷனால ஜெயிக்க முடியாத சத்ரு யாருன்னு கேட்டா மரணம். நீங்க அதுதான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, 26வது வசனம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். நீங்க என்னதான் சாதிங்க? ஒரு தேசத்தினுடைய பிரசிடென்ட் ஆகுங்க, இல்லைன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதிங்க, உலகத்திலே பெரிய புகழ் பெற்றவனா மாறுங்க. 70 வயசு 80 வயசு அதிகமா போனா 100 வயசுல மரணம் உங்களை சந்திக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 55வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:55 வாசிங்க. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து, நமக்கு தெரியும், ஒரு தேசத்துல ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனா ஒரு படையோட போவாங்க. படையோடு போய் முதலாவது அந்த எதிரி தேசத்துக்குள்ள நுழைந்து அந்த தேசத்தை வெற்றி கொண்டு, அந்த தேசத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஜனங்களை அந்த தேசத்துக்குள்ள குடியேற்றுவார். அல்லேலூயா. இதே போலதான் வேதம் சித்தரிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாய் சத்ருனுடைய கோட்டைக்குள்ளே நுழைந்து மரணத்தை ஜெயித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்துல யாருமே செய்யாத காரியம், இதுவரைக்கும் எந்த மனுஷனும் செய்யாத காரியம். நீங்க
பழைய ஏற்பாடுல பார்த்தா சிலர் எழுப்பப்பட்டாங்க, உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. எலியா தீர்க்கதரிசி ஒரு நபரை உயிரோடு எழுப்பினா, எலிசா தீர்க்கதரிசி ஒரு நபரை உயிரோடு எழுப்பினா. அல்லேலூயா. அவர்களும் மரிச்சு போனாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் நாயின் விதவியினுடைய மகனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆனா அவங்களும் மரித்து போனாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உயிர்த்தெழுதலுக்கும் உயிரோடு எழுப்புறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு டெம்பரரி, ஆண்டவருடைய அற்புதம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் கூரை ஒடித்தார். அதுவரைக்கும் மனுஷங்களுக்கு பயம். எத்தனை பேருக்கு மரணத்தை பார்த்து பயமே இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் நம்புகிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்திற்குள்ளாக நுழைந்து மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளை? நம்மளை ஆண்டவர் எதுக்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? மரணத்தை ஜெயிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், வாசிங்க 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் இல்லை நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது. நம்முடைய வேலைக்கு பிரச்சனை வர்றப்போ, நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை வர்றப்போ, வியாதி வர்றப்போ மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் வருகிற போது நம்மை உயிரோடு எழுப்புவார். நான் மரிச்சு போயிட்டேன்னு சொன்னா ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படியாகலும் நான் உயிரோடு எழும்பணும். ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நோக்கம் என்ன? ஊழியத்தில் அவருடைய நோக்கம் என்னன்னு கேளுங்க. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படியாகலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப. நம்ம ஊழியத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்யறோம். சில வேளையில நமக்கு சில உலக பிரகாரமா அவன் கோடீஸ்வரனா இருக்கான், நம்ம நிறைய சபைகளை கட்டணும், நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், நிறைய ஊழியம் செய்யணும். இந்த ஆசையெல்லாம் நல்லதுதான். ஆனா ரொம்ப பவுலுக்கிட்ட கேட்டா, பவுலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, பவுல் சொல்றாரு, எப்படியாகலும் உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படியாகலும் உயிரோடு எழுந்திருக்கும்படி எல்லாவற்றையும் நான் விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இழப்பு என்பதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையில நஷ்டம் என்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அடிக்கிற போது நான் கிறிஸ்துவோடு கூட பாட அனுபவிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, எப்படியாகலும் ஒரு நாள் நான் அவரோடு உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நோக்கம், இதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை அதான் சொல்லுவாங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல, சர்ச் இஸ் வல்னரபிள். வல்னரபிள்னா ரொம்ப வீக். நம்மளை அடிச்சா யாரும் நினைச்ச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. சிலரெல்லாம் நம்ம விசுவாசிகளை பாஸ்டர் எல்லாம் அடிச்சா உடனே நம்ம ஸ்ட்ரைக் அது இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. சர்ச் இஸ் வல்னரபிள், ரொம்ப வீக். அல்லேலூயா. ஒரு கன்னத்தை அரைஞ்சாலும் மறுகன்னத்தை காட்டி கொடுக்க தான் வேதம் என்ன செய்கிறது,
சொல்லுகிறேன். ஆனா அதே வேளையில சர்ச் இஸ் இன்வின்சிபிள் அப்படின்னா யாராலும் தோற்கடிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சபையை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஏன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, சபையை யாராலும் தோற்கடிக்க முடியாது. யாராலும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில ஆடுகள் உபத்திரம் எல்லாம் வரலாம். ஆனா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, யாரு நம்மளை கொன்று போட்டாலும் அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. இதுதான் பெரிய நம்பிக்கை. எப்படி ஆகணும். அதனாலதான் நம்ம கண்ணு அசுத்தமானதை பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் தான் ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போகிறார். இந்த சரீரத்தை தான் மறுரூபமாக்குறார். அதனாலதான் நம்முடைய சரீரத்தை பிசாசு எப்போதும் பால்படுத்த விரும்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சொல்லுங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, வாசிங்க, அவரிடத்தில் நடப்பித்த. நல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த சம்பவத்தை யாருமே பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறது எல்லாம் இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவரை காலையில மகதலேனா மரியாளும் கொஞ்சம் ஸ்திரீகளும் பார்க்க போறாங்க, கொஞ்சம் சீசர்களும் பார்க்க போறாங்க. அங்க ஒரு தூதன் இருந்து சொல்றாரு, அவர் இங்க இல்லை, ஆனா உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. யாரும் பார்க்கல, சுவிசேஷம் சொல்லல, யாரும் அதை எக்ஸ்பிளனேஷனே பண்ணல. இயேசுனுடைய மரணத்துல என்ன நடந்துன்னு யாருமே சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க பவுல் விளக்குகிறார். வாசிங்க. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின், சொல்லுங்க, வல்லமைன்னு வெறுமனே சொல்லல, பலத்த. நம்ம எல்லாம் நினைப்போம் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப கூட ஆண்டவர் என்ன செய்தார்? சிம்பிளா சொன்னார், வெளிச்சம் உண்டா கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வார்த்தையினால ஆண்டவர் படைத்தார் எல்லாவற்றையும். வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா அது நடந்தது. ஆனா ஆண்டவருடைய ஃபுல் பவர், பலத்த சத்துவம் எங்க வெளிப்பட்டது அப்படின்னா உயிர்த்தெழுதலிலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்றத பாருங்களேன். அவரிடத்தில் நடப்பித்த பலத்த, அந்த வசனத்தை ஒவ்வொன்றுக்கும் பயங்கரமான அர்த்தம் உண்டு. பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உலகத்திலே பெரிய வல்லமை எங்க தான் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையில. அல்லேலூயா. ஆமே. சத்ரு தன்னுடைய முழு பலத்தோடு இயேசு எழும்ப கூடாதுன்னு போராடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரிக்க கூடாதுன்னு போராடினா, எழும்ப கூடாதுன்னு போராடினா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? ஆனா அவருடைய பலத்த சத்துவம், அவருடைய பலத்த வல்லமை
அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை ஒரு நாள் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருடைய பலத்த சத்துவம் வெளிப்பட போகிறது. இந்த அற்பமான சரீரங்களை ஆண்டவர் தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசித்து பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்ப எல்லாம் என்ன பேரு நமக்கு? யாராவது தேவனுடைய பிள்ளைகளா இன்னும் மாறலன்னா, ஞானஸ்தானம் எடுக்கலன்னா, ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாசிங்க. யாருக்கும் தெரியல. உயிர்த்தெழுதலின் நாளில நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்னு இன்னும் என்ன செய்யல. அந்த நாளில தான் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறத வாசிங்க. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறபடினால் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பா அவர் மாற்றுவார். அல்லேலூயா. 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 அது எப்படி இருக்கும்னு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நடந்தபோது நம்மை போல் மாறினார். அல்லேலூயா. அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். ஆனா உயிர்த்தெழுதல் நாள்ல நம்மை அவரை போல மாற்றுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்னு இன்னும் வெளிப்படல. இந்த பாவிகளாகிய துரோகிகளாகிய நம்ம ஆண்டவருக்கு ஒப்பாக என்ன செய்வார்? நம்ம அவரை நேரடியா முகமுகமா பார்ப்போம். முகமுகமா அவர்கிட்ட பேசுவோம். நீ மோசே கேட்டான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமையை பார்த்துட்டு யாரும் உயிரோடு இருக்கவே கூடாது. ஆனா நம்ம சரீரத்தை கர்த்தர் மாற்றுவார். நம்ம அவரை முகமுகமாய் அவரை பார்ப்போம். அல்லேலூயா. 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 அவர்கிட்ட முகமுகமாய் பேசுவோம். பாருங்க, இந்த உலகத்துல மேனிகள் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்தந்த மேனிகளை பொறுத்து தான் வாழுகிறது. இப்ப பாருங்க, மீனுக்கு கடலின் மச்சங்களுக்கு உடைய சரீர அமைப்பு எப்படி இருக்கிறது? அது கடல்ல தான் வாழும். அந்த மீனை பிடிச்சு கரையில போட்டா அது வாழாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம போய் கடல்ல விழுந்தோன்னு சொன்னாங்க நம்மளால வாழ முடியாது, மரிச்சு போயிடுவோம். அல்லேலூயா. ஆகாயத்துக்குரிய மேனிகள் உண்டு. ஆகாயத்துக்குரிய மேனிகள், சூரியனை பாருங்க, சந்திரனை பாருங்க. சந்திரன்ல மனுஷன் போகிறான், ஆனா சூரியனுக்கு பக்கத்திலே நம்ம நெருங்க முடியாது. அல்லேலூயா. ஆனா பரலோகத்திற்கென்று ஒரு மேனி உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட மேனியாய் நம்மை மாற்றுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. 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 அன்னைக்கு ஆண்டவருடைய பலத்த வல்லமை வெளிப்படும். ஆண்டவருடைய பலத்த சத்துவம் வெளிப்படும். அல்லேலூயா. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், தூதர்கள் எல்லாம் மனுஷங்களை எப்படி பார்ப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது பூமியோட முடிஞ்சு போறதில்லை. சில வேளையில சில ஜெபங்கள் கேட்கப்படாத போது, சில வேளையில
நம்முடைய சரீரங்கள்ல பலவீனமா இருக்கிற போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்பும். ஏன் ஆண்டவர் கேட்கல? ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல? இப்படி எல்லாம் நம்ம புலம்புவோம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோசிச்சேன், அந்த வேளையில இன்னைக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வல்லமை எல்லாருக்கும் உரியதா இருக்கிறதா. எபிரேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை 19வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:19. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் அந்த மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சோர்ந்தே போக மாட்டோம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இந்த உலகத்துல சில காரியங்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறத வச்சில்ல, ஒரு நாள் வரும் ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் நடக்குது. நோய்கள் தீர்ந்து பாவங்கள் பறந்தோடு, நோய்கள் தீர்ந்து பாவங்கள் பறந்தோடு. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, எல்லா வேதனைகளும் மாறுவதா. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. எப்படியாகலும் நானும் உயிரோடு எழும்பணும் ஆண்டவரே. எப்படியாகலும் அப்பா, அப்பா, நானும் உயிரோடு எழும்பணும்ப்பா. எப்படியாகலும் அதனாலதான் ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் எல்லாம் யோவானை தவிர 11 பேரும் தங்களை மரிக்க சந்தோஷமாய் ஒப்புக் கொடுத்தார். அவங்களுக்கு தெரியும் சிலுவைக்கு பின்னாடி ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஜனமே, கஷ்டப்பட்டு பாட அனுபவிச்சு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தார். அவர் நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஓ ரிகாபா தீரபா ரகடபா ஓ ரிகாதரபா ரஷகரபா தீரபா ரகடபா தீரபா. தகப்பனே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தாவே மற்றும் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய பிரசன்னம் கூட இருப்பதாக அவையானவர் தொடர்ந்து ஆளுகை செய்ய ஒரு பாடலை பாடுகிற போது ஆண்டவருக்கு சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு. ஆமென். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், உற்சாகத்தோடு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஒரு புதையல் அவன் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர்
சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் வாழ்வே நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் உயிர்த்தெழுதல் ஆராதனை வேளையிலும் நீர் எங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பினதை தியானித்துக் கொண்டிருந்தோம். அது நிமித்தம் எங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் நீட்டின ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கரத்தை நீட்டி ஆசீர்வதியும். உயிர்த்தெழுதல் வல்லமை சரீரங்களில் இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்போதும் பலவீனமாய் சரீரங்களிலே, ஆவி ஆத்தும சரீரங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி பலவீனமான எல்லா பகுதிகளை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்க, அற்புதமாய் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.